ஸோ இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப டெய்லி வந்து சில பேர மீட் பண்ணுவோம். சில பேர் ரெகுலரா மீட் பண்ணுவோம். ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், இல்ல வீட்லயா இருக்கட்டும், இல்ல வெளில எங்கனாலும் மீட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் சிரிச்சு பேசுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க நிஜமாவே சிரிச்சு பேசுறாங்களா அப்படின்றத வந்து உங்களால ஒரு 5 மினிட்ஸ்லயே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த அளவு நம்ம கண்டிப்பா எல்லாருக்குமே கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா நானு, ஒவ்வொருத்தர் வந்து சிரிச்சு பேசும்போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு பேட் கேரக்டர் இருக்கும். ஸோ நம்மள பத்தி நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாங்கன்னா, நமக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு பெருசா பண்ணுவாங்க. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நெனைப்பாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி பீப்புள்ஸ்லாம் நீங்க ரியாக்டே பண்ணக்கூடாது. நீ சிரிச்சு பேசுறியா? நீ சிரிச்சு பேசு. நீ சாஃப்ட்டா பேசுறியா? என்கிட்ட ஒரு மாரி பேசுறியா? அங்க ஒரு மாரி பேசுறியா? இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு ரியாக்டே பண்ணாதீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லா அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் மட்டுமே பண்ணுங்க. சிரிச்சு பேசினா ஜஸ்ட் நீங்களும் ஒரு ஸ்மைலோட முடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுதான் அவாய்ட் பண்றது. சோ அதுக்கடுத்து நீங்க அவங்க பேச்சுக்கு, அவங்க மைண்ட் யோசிக்கிற அளவுக்கு நீங்க எந்த கண்டென்ட்டும் உங்க வாயில இருந்து கொடுக்கவே கூடாது. நீங்க அடுத்த வார்த்தை பேசினாதான் அவங்க அதை பத்தி அவங்க பின்னாடி ஒண்ணு பேசுறதா இருக்கட்டும், இல்ல அவங்க அதை பத்தி ஏதாவது யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்றதா இருக்கட்டும். இது எல்லா பிரச்சனையுமே இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்டே நம்ம கிட்ட இருந்து தான் வருது. சோ நம்ம வாய் தான் பெரிய பிரச்சனையே. சோ அதுக்குதான் நான் சொல்றேன் இது ஒரு அவேர்னஸ் கண்டென்ட்னு. சோ அதனால யார் சிரிச்சு பேசினாலும் யாரையுமே நம்பாதீங்க. எல்லார் கேரக்டரும் எல்லாருக்கும் மேக்சிமம் நம்ம பழகுறதுலயே தெரிஞ்சுக்க முடியும். சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க. மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.